ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவரையும் வெரைட்டி ஃபுட் சேனலில் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து வெரைட்டி ஃபுட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெரைட்டியான ஒரு ஃபுட்டு. நம்ம எல்லாருமே பிஸா சாப்பிட்ருப்போம். ஒரு பெரிய பெரிய ஒரு டாமினோஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிராண்டடான ஒரு ஷாப்ஸில் நம்ம பிஸா சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம வெரைட்டி ஃபுட் சேனலில் வீட்டிலே பிஸா பண்ணி சாப்பிட போகிறோம். அது எப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது, கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக தர முடியுமோ, எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் எடுத்து பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது, தேவையாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிஸா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துருக்கேன். சுடு தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு சூடாக இருக்கணும். இந்த சுடு தண்ணியில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 ஸ்பூனு சுகர் போட்டுரும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுகர் ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. ஸோ இனிதான் வந்து மெயின் ஐட்டம் இருக்குது. இந்த மெயின் ஐட்டம் என்ன பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு. இந்த ஈஸ்ட் வச்சு தான் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஸோ இது மெயினாக வந்து இந்த ஈஸ்ட்டு தான் தேவை இருக்குது. ஸோ ஈஸ்ட்டில் வந்து ஈஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 கிராமுக்கு விட்டுருவோம். விட்டுட்டு ஈஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம். ஸோ ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட் வந்து ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா, இதில் மைதா எடுத்துக்குவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 400 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவைக்கேற்ற கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஆயில், விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மைதா வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, இதை கொஞ்சம் சென்டரில் இந்த மாதிரி ஆக்கிட்டு நம்ம அந்த ஈஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஈஸ்ட்டை இதில் விடணும். தேவைக்கேற்ற கொஞ்சம் ஈஸ்ட் விட்டுருங்க. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து மாவு வந்து இந்த லெவலுக்கு உருட்டி எடுத்தாச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு பசங்க எடுத்தாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஆயில், இது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு அப்படியே ஃபுல்லாக தடவணும். இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்குது. இந்த சைஸ் வந்து ஒரு டபுள் த சைஸ், இதை விட ஒரு 2 மடங்கு வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி இது வந்து பொங்கி வரும். அது வரைக்கும் நம்ம இது வந்து மேலே வந்து ஒரு ஈரமான கிளாத்து கொண்டு மூடி அப்படியே இது வந்து ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எனக்கு என்ன பிஸா பண்ண போகிறோன்னா, சிக்கன் பிஸா என்ன பண்ண போகிறோம், சிக்கனை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ சிக்கனை வந்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு லெந்தியான ப்ராசஸ். ஸோ அதை வந்து நான் இதில் போடலை இந்த வீடியோவில். உங்களுக்கு தேவை யாருக்காவது இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணி அதை மட்டும் பண்ணி தரேன். ஸோ எப்படி இந்த சிக்கனை பண்ணுறது, பிஸாவோட சிக்கன் எந்த ப்ராசஸில் பண்ணுறதுன்னு நான் பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பிஸா சோஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத இதை வந்து ஃபுல்லாக இதில் வீடியோவில் காமிக்க முடியலை, சாரி. ஏன்னா இதுவும் ஒரு லெந்தியான ப்ராசஸ். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஒரு வீடியோ பண்ணுறேன். இது பிஸா சோஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு குக்கரை எடுத்துக்குவோம். குக்கரை வச்சுக்குவோம். குக்கரில் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரையாக இருக்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே உப்பை நிறுத்திடும். உப்பு ஃபுல்லாக நிறுத்தி வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கை மேலே வச்சுருவோம். அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பிஸா வைக்கணும். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் இந்த குக்கர் அப்படியே இருக்கட்டும், நல்லா சூடாகட்டும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேப்சிகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுனாவே பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வாவ் எவ்வளோ சின்ன மாவு வச்சோம், இப்போ எவ்வளோ பெரிய மாவு ஆயிருக்கு. நியர்லி ஒரு 1.5 hours நான் அப்படியே வச்சுருக்கேன் மாவு. 1.5 hours தாண்டி மாவு எவ்வளோ அந்த ஈஸ்ட் வந்து எவ்வளோ வேலை பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ பிஸா பண்ணுறதுக்காக மாவு ரெடி. தென் நம்ம வந்து சொன்ன மாதிரி பிஸா சாஸ் ரெடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி. தென் மொசரல்லா சீஸை வந்து இதே மாதிரி சீவி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து க்ரஷ்டு சில்லி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன், வெங்காயம் எடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிஸா பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம் ரெடியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மாவு எடுத்துக்கிறேன். நம்ம பெருசாக இருந்ததுன்னு கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு பிளேட்டில் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த பிளேட் ஃபுல்லாக அப்படி நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு ஒரு போர்க் எடுத்துக்கோங்க. இந்த போர்க் எடுத்து லைட் அப்படி குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே குத்தி விடுவோம். இது எதுக்காகனா இந்த வந்து பபுள்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது பிஸா வந்து பபுள்ஸ் ஆகாமல் ஏரெல்லாம் வெளியில் போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் இது வந்து பிஸா வந்து. இதில் வந்து இனி வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபில்லிங்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிஸா சோஸை கொஞ்சம் எடுத்து இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுவோங்க. இதுக்கு மேலே நம்ம மொசரல்லா சீஸை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சிக்கன், இது மேலே கொஞ்சம் க்ரஷ்டு சில்லி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். சிக்கன் ரெடி பண்ணணும், பிஸா சோஸ் ரெடி பண்ணணும். ஸோ இந்த இதெல்லாம் கட்டிங்ஸ் பண்ணணும், ரொம்ப டைம் எடுத்து. இப்போ வந்து பிஸா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம். இதை வந்து நேராக குக்கரில் கொண்டு வைக்கணும். ஒரு 15 மினிட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதும் பிஸா ரெடி ஆகும். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஃப்ளாப் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. வாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு போட்டு நம்ம வந்து குக்கரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த நம்ம ஃபில் பண்ணால் பிஸா வந்து வைக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பிஸா உள்ள வச்சாச்சு. இப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ், இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிஸா வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு குக்கரில். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு 15 மினிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வேணா ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க. டயர்ட் ஆகிடுவீங்க என் பிஸாவை பார்த்து. அதனால் இதை வந்து மெயினாக வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வந்து தீ வச்சுக்கணும். ஹாஃப் ஃப்ளேமில் ஒன்று வைக்கக்கூடாது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 12 to ஒரு 15 மினிட்ஸ் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து நம்ம பிஸா வந்து ரெடியாக இருக்குது. குக்கரில் வந்து இறக்கி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சைடில் லைட்டாக கரிஞ்சு வைக்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் தான் இருக்குது. பாக்கியெல்லாம் சார் அப்படியே பிஸா மாதிரி தான் இருக்குது. பிஸா ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு டேஸ்ட் ஒன்று தான் பார்க்க வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. ஸோ டேஸ்ட் பார்த்தவரை சொல்கிறேன் எப்படி பிஸாவா இல்லை பிஸா வந்து வேறு ஏதாவது ஆயிடுச்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிஸா கட் பண்ண போகிறோம். வாவ், சூப்பராக வந்துருக்கு பிஸா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஸா ரெடி. அப்படியே அழகாக கட் பண்ணி வச்சுருக்கு. சாப்பிட்டு வைப்போம். டேஸ்ட் எப்படி பார்த்து சொல்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குது. நம்ம ஒரு பிராண்டட் ஷாப்பில் போய் எப்படி சாப்பிட்றோமோ அதே போல் இருக்குது. சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வர ஒரு வெரைட்டி ஃபுட்டோட இந்த வெரைட்டி சேனலில் உங்களை சந்திக்க வரேன். அண்டில் பாய்.